மரியாயே வாழ்க. அன்பான மரியாதை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய அதிகமான செய்திகளை நம்முடைய மரியாதை கணப்போர் சேனல் போட்டுட்டு வரோம். நிறைய பேர் ஜெபமாலை ஜெபிக்க முடியல, அதை எடுக்கவே முடியல, சோம்பேறித்தனமாக இருக்குது, தள்ளி போடுறேன் அப்படின்லாம் ஜெபமாலைக்கு தடைகளை பற்றி சொல்கிறாங்க. அந்த தடைகள் எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு இந்த ஜெபமாலையை நல்லபடியாக அவங்க ஜெபிக்கணுன்றதுக்காகவே இந்த தொடர் இன்னும் தொடர்ந்து கொண்டே போகிறது. அன்பானவர்களே, இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம மரியாதைக்கான ஒரு சேனலுக்குள்ளே போய்ட்டு பிளேலிஸ்ட் அப்படின்ற பகுதிக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஜெபமாலை மாதம் 2025 அப்படின்ட்டு இருக்கும். அதில் இந்த வீடியோ வரை இன்னும் வரப்போகின்ற வீடியோக்கள் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். தெரியாத விஷயங்களை முதல் வீடியோவிலேருந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கு ஜெபமாலையை தகுந்த விதத்தில் சொன்னால் மாதாவை நாம் எப்படி மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்ட்டுன்னு ஒரு புதுமை வழியாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஜெபமாலை பக்தியை அதிகம் பரப்பியது புனித சாமிநாதர். அவர்கிட்ட தான் இந்த ஜெபமாலை பக்தியை மாதா கொடுத்தாங்க. 1208 பிரான்ஸ் நாட்டில் புனித டோம்னிகிஸ் சாமிநாதரிடம் கொடுத்தாங்க. அவர் காலத்திற்கு பிறகு அவரை போலவே ஒரு ஜெபமாலை அப்போஸ்தலர் யாருன்னா முத்தி பேறு பெற்ற ஆலன் டி லா ரோச். அவர் இப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த விஷயத்தை எழுதி வச்சுருக்கார். ஒரு பக்தி உள்ள ஒரு ஆன்ம குரு ஒருவர், பங்கு குருவானவர், அவர்கிட்ட ஒரு 3 சகோதரிகள் வந்து அக்கா தங்கச்சிங்க, அவங்க வந்து கேட்குறாங்க, ஆலோசனை கேட்குறாங்க அவர்கிட்ட. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ரொம்ப ஜெபமாலை பக்தியில் ரொம்ப அதிகமாக ஈடுபாடோடு இருந்தவர். 1 வருடம் முழுசும் நீங்கள் ஜெபமாலையை பக்தியோடு சொல்லுங்கள், அது உங்களுக்கு நிறைய பலன் தரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த சகோதரிகள் போகிறாங்க, 1 வருஷம் ஜெபிக்கிறாங்க. மாதா சுத்திகரம் செய்யப்பட்ட திருவிழாவில் மறுபடியும் அவங்க அந்த அந்த 1 வருட இது முடியுது. அப்போ மாதா வந்து அவங்களுக்கு தோன்றுறாங்க. அப்படி அவங்களுக்கு காட்சி தரப்ப புனித கேத்ரின், புனித ஆக்னேஸ் அம்மாள், இந்த 2 பேரும் மாதாவும் 3 பேரும் இந்த 3 சகோதரிகளுக்கு காட்சி தராங்க. முதல் சகோதரியை பார்த்து மாதா சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசுகிறப்ப மாதாவுடைய உடை முழுசும் அப்படியே ஜொலிக்குது, அப்படியே ஒளியாக வீசுது. அந்த உடை முழுவதும் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க அப்படின்ற அந்த மங்களவார்த்தை ஜெபம் தங்க எழுத்துக்களால் அந்த அவங்க போட்டிருந்த அந்த ட்ரெஸ் முழுசும் அப்படியே ஒளிருது. அப்படியே, மகளே, நீ எனக்கு கொடுத்த இந்த ஆடை இதுதான், நீ வேணுன ஜெபமாலை, அதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன் மகளே அப்படின்ட்டு மாதா சொல்கிறாங்க. அடுத்ததாக 1 மணி நேரம் கழித்து மறுபடியும் மாதா அந்த 3 சகோதரிகளுக்கு தோன்றாங்க. 2வது சகோதரி, அவங்கள்ட்ட மாதா வர்றப்ப மாதாவுடைய ட்ரெஸ், மாதா போட்டிருந்த அந்த உடை வந்து ஒளி வீசலை, சாதாரணமாக இருந்துச்சு. ஒரு பச்சை நிற உடையை மாதா அணிஞ்சிட்டு வந்தாங்க. அது சாதாரணமாக தான் இருந்துச்சு. அதில் தங்க எழுத்துக்களால் ஜெபமோ அல்லது அந்த உடையை ஒளிர்வதாவோ இல்லை. அந்த 2வது சகோதரிகிட்ட மாதா வந்து ரொம்ப கனிவோடு சொல்கிறாங்க, மகளே, நீ எனக்கு கொடுத்த இந்த ஜெபமாலை ஆடை இதுதான், நீ அதற்காக உனக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்ட்டுன்னு இந்த 2வது சகோதரிகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அந்த சகோதரிக்கு திருப்தி இல்லை. ஏன்னா அவங்க அக்காவுக்கு மாதா ரொம்ப ஜொலிச்சுக்கிட்டு வந்தாங்க. மாதா ஒரு கிராண்டாக, இவங்கள்ட்ட வர்றப்ப ரொம்ப சாதாரண ஒளியை வீசல, அந்த புடவையில் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. வருத்தமாக போச்சு. ஏன் அப்படி ஒளிரலை அப்படின்னா, அவங்க அக்கா உன்னையோட ரொம்ப நல்ல பக்தியாக சொன்னாங்க ஜெபமாலை, நீ வந்து பக்தி குறைவாக சொன்ன, அந்த பக்தி குறைவாக சொன்னது தான் எனக்கு நீ கொடுத்த இந்த ஆடை அப்படின்றாங்க மாதா. அப்போ அந்த 2வது சகோதரிக்கு ரொம்ப ஷேமாக போச்சு. நம்ம மாதாவுக்கு பக்தியாக ஜெபமாலை சொல்லாதனால அவங்களுக்கு நான் கொடுத்த ஜெபமாலை உடையாக இருக்குது, அது வந்து சரியாக இல்லையே அப்படின்ட்டு வருத்தப்படுறாங்க. திருப்பி 1 மணி நேரம் கழித்து அந்த 3வது சகோதரிக்கு மாதா காட்சி தராங்க. ரொம்ப கந்தலான உடையில், அழுக்கான உடை, கந்தலான உடையில் மாதா காட்சி கொடுக்குறாங்க. அந்த 3வது சகோதரி மாதாவை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, அழுகுறாங்க. மாதா என்ன சொல்கிறாங்கன்னா, மகளே, நீ எனக்கு கொடுத்தது இந்த உடை தான், இதற்காக நான் உனக்கு நன்றி சொல்ல வந்தேன்
அப்படின்ட்டுன்னு மாதா ரொம்ப இதாக சொல்கிறாங்க. இந்த மூன்றாவது சகோதரி, ஐயோ அம்மா என்னை மன்னிச்சிருங்க, தப்பு செஞ்சுருக்கேன் நான் அப்படின்னோடனே மாதா சொன்னாங்க, நீ கவனக்குறைவா பக்தி குறைவா நீ சொன்ன ஜெபமாலையால் தான் எனக்கு இந்த ஆடை இப்படி இருக்குது. நீ நல்லா சொல்லியிருந்தீன்னா உங்கள் முதல் அக்கா மாதிரி எனக்கு நல்ல உடையாக அது இருந்திருக்கும். நீ சரியாக சொல்லலை, பக்தியாக சொல்லலை, கவனத்தோடு சொல்லலை, ஒருநிலைப்படுத்தி நீ ஜெபமாலையை சொல்லலை மகளே, மறுபடியும் நீ சொல்ல ஆரம்பி அப்படின்றாங்க மாதா. அப்போ மாதாட்டை அந்த அம்மா கேட்குறாங்க, எனக்கு ஒரு கொஞ்சம் காலம் கொடுங்க, நான் மறுபடியும் நான் பக்தியாக நான் வேண்டி உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் ஜெபமாலைன்றாங்க. அப்போ சரின்ட்டு மாதா சொல்கிறாங்க. காட்சி முடியுது. இந்த மறுபடியும் ஒரு வருடம் அந்த பெண் ஜெபமாலையை ஜெபிக்கின்றார்கள். அதே சுத்திகர திருநாளில் மாதா தேவ அன்னை மற்ற 2 புனிதைகளுடன் அலங்கார ஆடை தரித்து தலையில் முடிசூட்டியவர்களாய் மாலை வேளையில் தோன்றினார்கள். அந்த 3 சகோதரிகளையும் பார்த்து தேவ அன்னை, என் மகள்களே, நீங்கள் மோட்சத்தை சம்பாதித்து கொண்டீர்கள் என்று உங்களுக்கு கூற வந்துள்ளேன். நாளை நீங்கள் மோட்சம் அடைவீர்கள் என்று கூறினார்கள். அந்த 3 பேரும் மாதாவை பார்த்து, மிகவும் அன்புள்ள அரசியே, எங்கள் இதயங்கள் தயாராக உள்ளன என்றார்கள். அத்துடன் காட்சி மறைந்தது. அன்று இரவே 3 பேரும் ஒரே நேரத்தில் நோய் விட்டுறாங்க. அவங்க தங்களுடைய ஆன்மகுருவை அழைத்தாங்க. அவர் ஆன்மகுரு கடைசி தேவத்திருவை அனுமானங்களை அவர் கொடுத்தார். அவர் தங்களுக்கு கற்றுத்தஞ்ச ஜெபமாலை பக்திக்காக அவருக்கு நன்றி தெரிவித்தார்கள். இரவு ஜெபம் முடிந்தபின் ஒரு பெரும் கூட்டமான கன்னியர்களுடன் தேவ அன்னை தோன்றி அந்த 3வரையும் வெண்ணுடையால் போர்த்தினார்கள். தூதர்கள் இசைப்பாடினார்கள். இயேசு கிறிஸ்துவின் பத்தினிகளே, வாருங்கள், நிச்சயமாய் உங்களுக்கு தயாரிக்கப்பட்ட மகுடங்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் பாடும்போது அந்த 3வரும் இந்த உலக வாழ்வை முடித்து கொண்டனர், மோட்சம் போயிட்டாங்க. இதிலிருந்து இந்த புதுமை உண்மையான இந்த சம்பவத்திலிருந்து 4 விஷயங்கள். 1, பக்தி முயற்சிகளையும் முக்கியமாய் மிக புனித ஜெபமாலையையும் எடுத்து கூறும் ஒரு நல்ல ஆன்மகுரு வாய்ப்பது எவ்வளவு முக்கியம். அந்த குருவானவர் இவங்களுக்கு சொன்னார், 1 வருஷம் நீங்கள் ஜெபமாலை ஜெபிங்கன்னு சொன்னது அந்த 3 பேருக்கும் மிக பெரிய நன்மையாக முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி குருக்கள் வேண்டும். 2வது, ஜெபமாலையை கவனத்தோடும் பக்தியுடனும் சொல்வது எவ்வளவு முக்கியமானது. இன்றைக்கி நம்ம சொல்கின்ற எல்லாருமே, குறைபட்டு கொள்கின்ற எல்லாருமே, எனக்கு ஃபோன் பண்ணுற எல்லாருமே சொல்கிறாங்க, 99% பேர் எங்களால் ஜெபமாலை ஜெபிக்க முடியல. வழக்கமாக நான் சொல்கிறது தான், கொட்டாய் வருது, தூக்கம் வருது, சோம்பேறித்தனம் வருது, தள்ளி போட்டுறேன், அப்புறம் வேண்டிக்கலான்ட்டுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சொன்னாலும் வேகமாக சொல்லிடுறாங்க, சீக்கிரமாக முடிச்சிட்றேன், வாய் சொல்லுது, மனசு எங்கெங்கேயோ போயிட்டுருக்குது, இப்படி சொல்கிறாங்க. இது களையப்பட வேண்டும். கவனத்தோடும் பக்தியுடனும் ஜெபமாலை சொல்வது மிக முக்கியமானது. 2வது பாயிண்ட். 3வது, தங்கள் முந்தைய வாழ்வுக்காக துக்கப்பட்டு இனிமேல் அதிக நல்வாழ்வு வாட திடமாய் தீர்மானிக்கிறவர்களுக்கு தேவ அன்னை காட்டும் அன்பும் இரக்கமும் எவ்வளவு. அந்த 3வது சகோதரி சரியாக ஜெபமாலை சொல்ல, அதனால் மாதா கந்தல் உடைய அழுக்கான உடைய அணிஞ்சிக்கிட்டு வந்தாங்க. அந்த 3வது சகோதரி அதுக்காக வருத்தப்பட்டாங்க. ஐயோ, எனக்கு நான் தப்பு செஞ்சேம்மா, மன்னிச்சிருங்க அப்படின்னோடனே, சரி உனக்கு ஒரு காலம் கொடுக்குறேன், நீ இன்னொரு வருஷம் எடுத்துக்க அப்படின்ட்டு இரக்கம் காமிச்சாங்க பாருங்கள். ஆஹா, மாதாவுடைய இரக்கம் அது. மாதா இரக்கத்தின் அரியணையாக இருக்கிறாங்க. மாதா எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தவறுகளை செய்தாலும் சரி, தவறி விழுந்தாலும் சரி, காப்பாற்றுவதற்கு மாதா இருக்கிறாங்க. மாதாவுடைய வேலை அதுதான். இரக்கத்தை காண்பித்து அந்த ஆன்மாவை மனம் திருப்பி பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து மோட்சத்துக்கு கூட்டி போய் தன்னுடைய மகன்கிட்ட ஒப்படைக்கிறது தான் மாதாவுடைய வேலை. அதை மிக சிறப்பாக செய்கிறாங்க மாதா. 3வது, மாதாவுடைய இரக்கம் அது. 4வது, நாம் நம் அன்னைக்கு உண்மையுடன் செய்யும் சிறு காரியங்களுக்கு நம் வாழ்விலும் மரணத்திலும் நித்தியத்திலும் அவர்கள் வெகுமானம் அளிக்கும் தாராளத்தன்மை எத்தகையது. உலகத்தில் நாம் ஜெபமாலை சொல்லிடுறோம், அதற்கு மோட்சத்தில் மாதா பரிசை கொடுக்குறாங்க. அதுக்கு தான் ஜெபமாலை செய்யுங்க, ஜெபிங்க, ஜெபமாலை ஜெபிங்கன்னு மாதா தோன்றுகிற எல்லா காட்சிகளையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இதை பிடிச்சிட்டா போதும், நம்ம மோட்சம் உறுதி 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 நிச்சயம். அன்பானவர்களே, இந்த ஜெபமாலை ஜெபிக்க ஒரு 20 நிமிஷம் நேரம் ஆகும், அல்லது 15 நிமிடம் ஆகும். இதை ஜெபித்தால் மோட்சத்தில் 15 நிமிட நேரம் 20 நிமிட நேரம் நமக்கு அதிகரிக்கும்.
ஜெபமாலையை ஜெபிக்காவிட்டால் அந்த நேரம் நமக்கு இல்லாமல் போய்விடும். எனவே அதிக ஜெபமாலைகளை ஜெபிப்போம், பக்தியோடு ஜெபிப்போம், கவனத்தோடு ஜெபிப்போம். தேவ அன்னைக்கு ஒளிரும் தங்க நிற ஆடையை நாம் இந்த ஜெபமாலையை ஜெபிப்பதன் மூலம் அணிவிப்போம். அன்பார்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். தேவதாயின் தூதராக இருந்த இந்த ஜெபமாலை பற்றி பரப்ப யாராச்சும் ஒருத்தருக்குனாச்சும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் செய்து விடுங்கள். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.